ஒளி படைத்த கண்ணை வாவென்று அழைத்தான் பாரதி. அதை நோக்கி நாமும் சென்றோம். அங்கே தம்முடைய கண்களை பாதுகாக்கும் ஆர்வத்துடன் பலர் அமர்ந்து இருக்க அவர்களிடையே விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் ஒருவர். திண்டுக்கல் அன்னசத்திரம் என்ற ஊரிலிருந்து மூலிகை மருந்துகளோடு வந்திருந்தார் திரு உதயகுமார் என்பவர். கண்களுக்கு இடப்படும் களிக்கம் என்ற பாரம்பரிய மருந்து பெற இருப்பவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கி கூறிக்கொண்டிருந்தார். எப்படியாவது கண்களை பாதுகாத்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் அமர்ந்திருந்த அவர்கள் அதை ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். மருந்து இடப்படும் போது காந்துவது அதிகமாக இருந்தாலும் கண்களை திறந்து மூடுவதால் மருந்தின் பலன் முழுமையாக கிடைக்கும் என்றார். அப்போது மருந்து துளிகள் வெளியே சிதறினாலும் அவற்றை வீணாக்காமல் முகத்திலும் தோளிலும் பூசிக்கொள்வதால் பல்வேறு மருத்துவ குணங்கள் உடலுக்கு கிடைத்து வருவதாக குறிப்பிட்டார். மாதம் ஒரு நாள் முறையாக காலையில் தூத்துக்குடியிலும் மருத்துவம் செய்து முடித்துவிட்டு பின்னர் ஆத்தூரிலும் அதையடுத்து DCW லிமிடெட் பணியாளர்களுக்கு சாகுபுரத்திலும் சேவை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலையில் திருச்செந்தூரில் நடைபெறுகிறது. அங்கேயெல்லாம் பயன்பெற வருபவர்களுக்கு பலன் கிடைக்கிறது என்பதால் வருபவர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே வருகிறது. அவர்கள் கேட்கும் சந்தேகங்களுக்கும் அங்கேயே அவர் பதிலளிக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஒரு 5 மிளகு சாப்பிட கொடுக்கப்படுகிறது. அதை நன்றாக சுவைத்து நீரை இறக்கிய பின்னர் சற்றே இளநீர் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. இந்த செலவுகளுக்காக மருந்திட வருபவர்கள் சிறிய கட்டணம் செலுத்துகிறார்கள். இதைத் தொடர்ந்து 2 கண்களிலும் மருந்து சாறு பிழிந்து இடப்படுகிறது. சிறிது நேரம் காந்தல் ஏற்பட்டாலும் பலனை கருத்தில் கொண்டு அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டியுள்ளது. இப்படி தொடர்ச்சியாக மாதம் மருந்தீட்டு வருவதால் தமக்கு கண்களில் முன்னேற்றம் ஏற்படுவதாக பலரும் கூறினார்கள். நான் சீனந்தோப்புலேருந்து வரேன். அதாவது கந்தசாமிபுரம் சீனந்தோப்பு கிராமத்துலேருந்து வரேன். எனக்கு கிட்டத்தட்ட சிறு வயதிலேருந்து இந்த மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நீங்கள் வெளியில் எங்கேயும் போகக்கூடாதுன்னு எல்லா டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பேர் ரெட்டினா பிக்மெண்டோசா அப்படின்ற பேரில் இந்த நோய் இதுக்கு உலகம் முழுக்க எங்கேயுமே ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரவிந்தால் ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக எனக்கு முதல்ல ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் 2வது கண் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் தான் பார்வை இருக்குது அப்படின்னு என் மகன் கையில் பிடிச்சி விட்டு இவர் வெளியில் எங்கேயுமே வரக்கூடாது, நீங்கள் வீட்டில் வச்சே பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் யாரும் எந்த பிள்ளைகளும் எந்த தாய்தோடு பார்க்கறது கிடையாது. அதன் பட்சத்தில் நான் என்னுடைய இதுக்காக நான் பல இடங்கள் போய் தான் வந்தேன். தட்டு தடுமாறி உளுந்து எழுந்து எல்லாம் வந்திருந்தேன். அப்போ நண்பர் ஒருத்தர் மூலிமா சொல்ல கேள்விப்பட்டுதா இங்கே இதுனா கண்ணாடி போட்டிருக்கவங்க கண்ணாடி எடுத்து தருவாங்க, கொஞ்ச நாளே கண்ணாடியே போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை சொன்னாங்க. சரி, இதுக்கு நமக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமேனு வந்தேன். இது கிட்டத்தட்ட 5வது மாதம் 4 மாதம் செஞ்சேன். ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. எனக்கு அது கண்கூட தெரியுது. அதனால் இதை நான் ஒவ்வொரு மாதமும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மற்ற மக்களும் குறைபாடுள்ள மக்கள் இதை பயன்படுத்தி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கண்ணுக்கு மருந்து ஊற்றிட்டு இருக்கேன். 3 மாதமாக தொடர்ந்து ஊற்றிட்டு இருக்கேன். எனக்கு தலைவலி பிரச்சனை இருந்துச்சு. அதனால தான் நான் மருந்து ஊற்ற வந்தேன். அந்த பிரச்சனை எனக்கு கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிருக்கு. இப்போ இல்லை. வாரம் ஒரு முறை தலைவலி வந்த மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை. மாத்திரை போடுறதும் குறைஞ்சிருக்கு. கண்ணுக்கு மருந்து ஊற்றுறது ரொம்ப நல்லது தான். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து 5 வயசுலேருந்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படியாக பலரும் குணமடைந்தது குறித்து கூறுகிறார்கள். ஆனால் ஓரிருவர் தமக்கு முன்னேற்றம் இருப்பதாக சரிவர உணர இயலவில்லை என்றும் கூறினார்கள். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து மருந்தை எடுத்து வருகிறார்கள். சிறுவர் சிறுமியர்களுக்கு
ஒழுக்கம், மருத்துவம், யோகாசனம், ஆன்மீகம் போன்றவற்றை 93 வாரங்களாக உணவுடன் இலவசமாக நடத்தி வருபவர்களால் இந்த கலிக்கமும் முறையாக முன்னின்று நடத்தப்படுகிறது. இந்த கலிக்கம் தருபவர் இது குறித்து கூறும்போது, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. இந்த கலிக்கம் சொல்லக்கூடிய இந்த பச்சிலை சாறு வைத்திய முறையானது கடந்த 90 வருடங்களாக பரம்பரையாக எங்களது பாட்டனார் காலத்திலிருந்து எங்களுடைய கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் அன்னசமுத்திரம் கிராமத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுள்ளது. தாத்தா, அதற்கு பின்பு பெரியப்பா, அப்பா, அண்ணன்கள் செய்து கொண்டுள்ளார்கள். இது போக 2001ஆம் வருடம் பெரியப்பா அவர்கள் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கண்ணில் இந்த பச்சிலை சாறு மருந்தினை விடும் ஒரு வாய்ப்பு அமைந்தது. அன்று முதல் இந்த வைத்திய முறையானது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் வேதாத்ரி மகரிஷியின் ஆசீர்வாதத்துடன் கடந்த 25 வருடங்களாக சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகாவில் சில பகுதிகளிலும் இந்த பச்சிலை சாறு வைத்திய முறை கலிக்கம் என்று சொல்லக்கூடிய கண்ணில் பச்சிலை சாறு விடக்கூடிய மூலிகை சாறு விடக்கூடிய இந்த நிகழ்வானது கடந்த 25 வருடங்களாக சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. இந்த பச்சிலை சாறு மருந்தானது கண் வழியாக விடக்கூடிய ஒரு வைத்திய முறை. இது முக்கியமாக பூச்சிக்கடிகள், விஷக்கடிகளுக்காக அன்றைய காலகட்டத்தில் கிராமங்களில் பயன்படுத்தப்பட்டது. எங்களுடைய கிராமத்தில் கடந்த 90 வருடங்களாக செய்து கொண்டுள்ளோம். இது கண் வழியாக இந்த மருந்தினை விடும் பொழுது நமக்கு தலைவலி பிரச்சனை, ஒற்றை தலைவலி, இரட்டை தலைவலி, நாள்பட்ட தலைவலி, மைக்ரேன் சொல்லக்கூடிய தலைவலிகள் சரியாகின்றது. இது தவிர கண்ணில் கிட்டப்பார்வை, தூரப்பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டே வருகிறது. இது தாண்டி கண்ணில் உள்ள சதை வளர்தல், புரை வளருது, கண்ணில் நீர் வடிதல், நீர் வறண்டு போறுதல், கண் நரம்பு பிரச்சனைகள், கண் சம்பந்தமான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். கொஞ்சம் நேரம் எடுக்கும். அடுத்ததாக தோல் வியாதிகள், அலர்ஜி, நமைச்சல், தடிப்பு, தேமல், சிரங்கு, வென்சோரியாசிஸ், கண்ணை சுற்றி கருவளையம், இவை அனைத்தும் சரியாகக்கூடிய ஒரு சிறந்த பச்சிலை வைத்திய சாறு இது. பெண்களுக்கு வரக்கூடிய இந்த கர்ப்பப்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டி, வெள்ளைப்படுதல் பிரச்சனையும், மாதவிடாய் காலத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய தலைவலி சரியாகக்கூடியது. மேலும் அந்த மாதவிடாய் நாள் முன்பின் தள்ளுதல், சீக்கிரமாக வருதல், ரொம்ப நாள் வருதல், அதிக நாள் கழித்து நிறைய இடைவெளி விட்டு வருதல், இது அனைத்தும் சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத மூலிகை மருந்து இந்த கலிக்கம் பச்சிலை சாறு மருந்தானது. இதனை 5 வயதிற்கு மேற்பட்ட 100 வயது வரை உள்ள ஆண், பெண் இருபாலரும் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இதில் கண் ஆப்ரேஷன் செய்தவர்கள், கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்தவர்கள் மட்டும் ஒரு வருடம் கழித்து இந்த மருந்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த மருந்து எடுத்துக்கொள்ளும் அன்று அதிகாலை எழுந்த பிறகு இரவு படுக்கும் வரை கண்ணில் வேறு எந்த விதமான சொட்டு மருந்தோ, மூலிகை மருந்தோ, அலோபதி மருந்தோ எதுவும் அன்று ஒரு நாள் மட்டும் எடுக்க வேண்டாம். இது 2 தான் இதில் கவனிக்க வேண்டியது. மற்றபடி ஒருவர் வேறு பிரச்சனைகளுக்காக மருந்து, மாத்திரைகள், டானிக் சாப்பிடுவார் என்றால் அதெல்லாம் எடுத்துக்கொள்ளட்டும். அதில் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. இதில் கர்ப்பப்பை பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கம்பல்சரியாக மருந்து கண்ணில் விட்டுவிட்டு சிறிது வாய் வழியாக குடிக்க வேண்டும். அவர்கள் மருந்து கண்ணில் விடுவதற்கு வரும் பொழுது கொஞ்சம் பசி எடுக்கின்ற வயிறு வெற்று வயிறாக இருக்க வேண்டும். காலையில் வருவார்கள், 10 மணிக்குள் வருவார்கள் என்றால் காலை உணவு அருந்தாமலும், மதியம் நிகழ்ச்சிக்கு வருவார்கள் என்றால் காலை 8 மணிக்கே காலை உணவினை முடித்து விட்டு மதியானம் வந்து மருந்து எடுத்துக்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
கண்ணுக்கு மருந்திடும் இந்த கலிக்கம் மூலம் அனைவருக்குமே முழு பலன் கிடைத்துவிடும் என்றும் அதற்காக சில நடைமுறை மாற்றங்களை செய்தால் போதுமானது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் அனைவரும் பலன் பெற வேண்டும். அதற்காகவே நமது பதிவுகள் உங்களுக்கு மேலும் மேலும் உதவும். உங்கள் ஆதரவு மேலும் நமது பதிவுகளுக்கு பெருக வேண்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறோம். நன்றி.